السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் இந்த திக்ரை 3 தடவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவன் பூர்த்தி செய்து தருவான். அது எத்தனை தேவைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ரமலானினுடைய மாதம் பிறை 7, அதாவது நாம் 7வது நோன்பை நோற்றிருக்கின்றோம். நான் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நாம் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்தால் அல்லாஹ் அந்த கஷ்டங்களை நீக்குகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே அதிகமான துஆக்களில் ஈடுபடுவோம். நோன்பு திறக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா லட்சோபலட்ச மக்களுக்கு நரக விடுதலை அளிக்கின்றான். அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆனிலே பல இடங்களில் இந்த வார்த்தை வந்திருக்கின்றது. பல நபிமார்கள் இந்த வார்த்தையை ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடி இருக்கிறார்கள். இதனை நாமும் ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருவான். அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமலானினுடைய முதல் 10 ரஹ்மத்தினுடைய 10. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத்தை அடைந்த கூட்டத்திலே நம் அனைவரையும் அவன் சேர்த்தருள்வானாக. இந்த ரஹ்மத்தினுடைய 10 இன்னும் எஞ்சி இருக்கின்றது 3 நாட்கள். அதன் பின்னால் மக்ஃபிரத்துடைய 10 இருக்கின்றது. இவ்வாறு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய ரஹ்மத்தை அடைந்த கூட்டத்திலும், மக்ஃபிரத்தை அடைந்த கூட்டத்திலும், இத்தகும் மினன்னாரை அடைந்த கூட்டத்திலும் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் இந்த ரமலானிலே நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடவில்லை என்றால், இஸ்திக்ஃபார் செய்யவில்லை என்றால், நம்மை விட நஷ்டமடைந்தவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு மாதம் இந்த ரமதானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக நாம் இஸ்திக்ஃபார் செய்வோம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்ற இந்த ஒரு வார்த்தை மிகவும் சிறந்த வார்த்தை. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 100 தடவையாவது ஓதுவோம். நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பலவிதமான பாக்கியங்களை அல்லாஹ் வழங்குகின்றான். அதில் மிகவும் பிரதானமானது, நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கின்றான். அதே போன்று நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகள் ஏற்படுகின்றதா? அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான சோதனைகளையும் நீக்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் நாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடவில்லை என்றால் நம்மை விட கைசேதமானவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான துஆக்கள் இருக்கின்றதே. அந்த துஆக்களை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம். அதே போன்று இந்த ரமலானினுடைய மாதம் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கின்றேன், அதிகமான குர்ஆன்களை ஓதுங்கள். குர்ஆனினுடைய மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆன் ஓதத் தெரியாதவர்கள் இந்த ரமலானிலாவது குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சி செய்வோம். குர்ஆனை ஓதினால் நன்மை, அந்த குர்ஆன் ஓதுவதை கேட்டால் நன்மை. அந்த அளவுக்கு சிறந்த நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமான குர்ஆன்களை ஓதுவோம். அதே போன்று இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரம், இஃப்தாரினுடைய நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அதிகமானோர் இந்த நேரத்தில் துஆக்களை கேட்பதில்லை. இந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஃப்தாருடைய நேரத்தில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆக்களில் ஈடுபடுவோம். யக்கீனோடு இஹ்லாஸோடு கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு கேட்போம். ஓரிரு நாட்கள் துஆக்களை கேட்கின்றோம், பிறகு அந்த துஆக்களின் மூலமாக எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட, நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகும் வரை, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கும் வரை நாம் தொடர்ச்சியாக துஆக்களில் ஈடுபடுவோம். ஏதோ ஒரு நாள் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேண்டுமானால் அவர்கள் 2 ரக்காத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள். அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களுக்கு நேரடியாக கிடைத்தது. ஒரு சஹாபி தன்னுடைய தோட்டத்திற்கு தண்ணீர் தேவை, தான் விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் தேவை. அவர் 2 ரக்காத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள். அவர்களுடைய தோட்டத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் மலையை பொழிய வைத்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இவ்வாறு யக்கீனோடு இஹ்லாஸோடு கேட்போம். நிச்சயமாக நம்முடைய துஆக்களுக்கும் அல்லாஹ் பதில் வழங்குவான். இந்த இஃப்தாரினுடைய நேரம், இந்த மிகச்சிறந்த வார்த்தை, இந்த வார்த்தை மிகச்சிறந்த ஒரு வார்த்தை. இதனை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தை. அல்லாஹுல் அல் முஸ்தஆன், அல்லாஹு அல் முஸ்தஆன் என்ற இந்த வார்த்தை, இதனை அதிகமாக ஓதுவோம். நாம் இன்று 3 தடவைகள் ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்போம். மிகவும் சிறந்த வார்த்தை. அல்லாஹுவே உதவி தேடப்படுபவன் என்று பொருள்படக்கூடிய அல்லாஹு அல் முஸ்தஆன் என்ற இந்த வார்த்தையை நாம் நம்முடைய துஆக்களில் நாம் இதனையும் சேர்த்து கொள்வோம். இந்த துஆக்களில் நாம் இந்த வார்த்தையை சேர்த்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தைகளின் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவியை வழங்குவான். நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்தே உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.